உட்பட்ட வெற்றிகுளம் என்கிற கிராமத்துல கிட்டத்தட்ட 5000 ஏக்கருக்கு மேல இன்னும் 20 நாளுக்கு அறுவடை செய்ய இருக்கிற நெல் வயல்கள் தண்ணீர் இல்லாமல், நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில தண்ணீர் இல்லாமல் காய்ந்து கொண்டிருக்கிறது. தொகுதியினுடைய சட்டமன்ற, பாராளுமன்ற, மாவட்ட ஆட்சியருக்கு தொடர்ச்சியாக புகார் அளிச்சாலும் எந்த நடவடிக்கையும் இல்லை. மணிமுத்தாறு வாய்க்காலும் தண்ணி இல்லை, குளத்திலையும் தண்ணி இல்லை. ஆனா இதே தூத்துக்குடியில, இதே திருவைகுண்டத்துல 2023 டிசம்பர் மாசம் பெருவெள்ளம், மழை பெஞ்சி 10 நாட்கள்ல ஒரு குளத்தை தண்ணி இல்லை. ஏன் ஒரு குளம் கூட தூர்வாரப்படல? அதை நாங்க செஞ்சோம், அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டா இவங்களுக்கு ஓட்டு போடலாம். ஒரு குளத்துல தண்ணி இல்லை. நீரின்றி அமையாத உலகனின் யார் யாருக்கும் மானின்றி அமையாத ஒழுங்கு என்று வள்ளுவர் 20வது குறள்ல பாடுறாரு. அடிப்படை தேவை, ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்ன? தண்ணி. தண்ணியவே நான் விலை கொடுத்து தான் வாங்க முடியும்னா நீங்க என்ன நல்லாட்சி பண்ணிருக்கீங்க? ஒரு அணிலுங்க, அணிலுக்கும் சேர்த்து நம்ம அரசியல் பண்றோம். ஒரு அணிலு தள்ளாடுது, எது தண்ணி இல்லாம தள்ளாடுது. அந்த அணிலுக்கு போய் தண்ணி ஒருத்தன் பாட்டில ஊத்துறான். நான் சொல்ற அணில் என்பது உயிரோடு இருக்கிற அணில். உடனே சிரிக்கிறது, அணில்னாலே சிரிப்பா, தள்ளாடுது, அதுக்கு தண்ணி ஊத்துறான். அப்போ அணிலுக்கு கூட இங்க தாகம் தீர்க்க தண்ணி இல்ல. அடிப்படை தேவையான தண்ணீரை விலை கொடுக்க வச்சுட்டு இந்த தண்ணீர் என்ன பண்ணணும்? இலவசமா இருக்கணும். அதுக்கு அடுத்து நான் முடிச்சிடறேன். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை கல்வி. பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்று பகத்சிங் சொல்றாரு. கல்விக்கு நான் முதல்வன் திட்டத்துல முதலமைச்சர் கொடுத்தாருன்னு சொல்லி மரியாதைக்குரிய சகோதரர் அல் புகாரி சொன்னாங்க. ஒரு கல்வியை ஒரு மாணவனுக்கு கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கடமையை செஞ்சதுக்கு நாங்க செஞ்சோம். கல்வி இலவசமா இருக்கா? எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்களா? இந்த திமுக தேர்தலுக்கு நான் வச்சிருக்கேன். www.tmk.in இணைய பக்கத்துல டவுன்லோட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். திமுக தேர்தலுக்கு முதல் வாக்குறுதி திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசு வலியுறுத்துறீங்களா? கடும் ஊழல் புகாருக்கு ஆளாகியுள்ள அதிமுக அமைச்சர் ஊழலை விசாரிக்க தன் நீதிமன்றம் அமைச்சலா? அனைத்து தரப்பு மக்களின் நலத்தின் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை 5 ரூபாயும் டீசல் விலை 4 ரூபாயும் குறைக்கப்படும், குறைச்சிங்களா? சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் குறைக்கப்படும், குறைச்சிங்களா? நியாய விலைக்கடையில் மாதம் 1 கிலோ சர்க்கரை கூடுதலாக தரப்படும், உளுத்தம் பருப்பு தரப்படும், மின் கட்டணம் மாதம் 1 முறை வழங்கப்படும். வழங்குனீங்களா? நான் சொல்லல, சரவணன் சொல்லட்டும். சரவணன் தேசிய ஊடகத்தை கதறவிடக்கூடிய தன்னுடைய ஒற்றை சிரிப்பால் இந்திய ஊடகத்தை கதறவிடுகிற மதிப்பிற்குரிய அந்த சரவண நீங்க சொல்லுங்க, என்னென்ன பண்ணுனீங்க, என்னென்ன பண்ணல? வாக்குறுதி என்பது குடிநீர், கல்வி, மருத்துவ